Which of the following correctly distinguish binary fission from multiple fission in unicellular organism? ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், பைனரி ஃபிஷனாவே வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல இருக்காதான். அதான மல்டிபிள் ஃபிஷன்னா பிளவு நடக்குது, அந்த பிளவுல என்ன இரு பகுப்புனா அது பைனரி. பல் பகுப்பு பல இதா வந்து என்னன்னா டிவைட் ஆகுது, உடையுது அப்படின்னு பார்த்தா அதை என்ன சொல்லணும், பல பகுப்பு இல்ல பல் பகுப்பு அப்படின்னு சொல்றது. இப்ப ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒவ்வொன்னா வந்து பார்க்கலாம். பைனரி ஃபிஷன் ப்ரொடியூசர்ஸ் என்ன, டூ டாட்டர் செல். மல்டிபிள் ஃபிஷன் என்ன பண்ணும், மெனி டாட்டர் செல் அட் ஒன்ஸ். இதுதான் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இது நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும் அவசியம் கூட அவசியம் கிடையாது. லாஜிக்கலா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைனரினா என்ன, மல்டிபிளா என்னன்னு புரிஞ்சாவே போதும், ஆன்சர் பண்ணியா. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். இது ஃபர்ஸ்டா பார்த்தோன்னே உங்களால என்ன பண்ண முடியும், லாஜிக்கலா வந்து எடுக்க முடியும். ஜஸ்ட் வந்து பைனரி ஃபிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பைனரா டூ ஈக்குவல் சைஸ்டான டாட்டர் செல்லை வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். அப்படி உருவாக்குற நல்ல நேரத்தில் வச்சுங்க, ஏ செக்ஷுவல் மெத்தட் பொறுத்தளவுக்கு ஸோ ஏ செக்ஷுவலா ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற வந்துடுனா அந்த நியூ இண்டிவிஜுவல் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஜெனட்டிக் எல்லாமே எல்லாமே என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதோட பேரண்ட் அப்படின்னு இருக்குமா, பேரண்ட் அது உருவான வந்து என்னன்னா புதுசா, அதாவது என்ன பேரண்ட் ஆர்கானிசம், இந்த பேரண்ட் செல் இருக்கா, அந்த பேரண்ட் செல்லோட ஐடென்டிக்கலா இருக்கும். அதாவது புதுவான என்ன பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கான கேரக்டர் வந்து உருவாக்க முடியாது. அந்த பேரண்ட் செல் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த டாட்டர் செல் இருக்கும். ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இது வந்து ஒரு பேட்டர்ன், கேரக்டர் அப்படின்னு சொல்றது ஆத்துல வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, பட்டிங் இன் ஹைட்ரா பெஸ்ட் கிளாசிஃபைட் அஸ். பட்டிங் என்பது என்ன, டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ரைட்டா. ஹைட்ரா வந்து என்ன அப்படின்னா ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துல என்ன நடக்குதுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம், பார்ட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இது என்னன்னா நாவத்துல வச்சுக்கான். ஸோ பட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தாவே உங்களுக்கு எது நாவத்துல வந்துன்னா, எக்ஸாம்பிள் ஹைட்ரா வந்து நாவத்துல வரணும், ஈஸ்ட் நாவத்துல வரணும், சினிடாரியன் வந்து நாவத்துல வரணும். Which of the following best describe fragmentation, a method of asexual reproduction? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், பிராக்மெண்டேஷனாவே வந்துன்னா தனித்தனியா துண்டு துண்டா உடைஞ்சு, அந்த துண்டு துண்டா உடையிறது என்ன ஆகுனா ஒரு புதிய தனிநபர்னா ஒரு தனியா வந்து என்னன்னா ஒரு உயிரினமா உருவாகும். அதுதான் வந்து பிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகேராவை ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அவன் என்ன கேட்டிருக்கான், எது வந்து கரெக்டா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றான். நியூ ஆர்கானிசம் க்ரோ ஃப்ரம் பட் அப்படின்னாவே பட்டிங் மெத்தட், ரைட்டா. பட்டிங் மெத்தட், அதனால என்ன ஆகுது, இது வராது. சிங்கிள் செல் டிவைட் இன்டு டூ ஐடென்டிக்கல் டாட்டர் செல், இதுதான் வந்து ஃபிஷர், ரைட்டா. இதுவும் வராது. The parent organism divided into many cells which develop into spore. இது spore formation, sporeக்கான formation. The parent body break into pieces and each piece grow into the new organism. பெற்றோர் உடல் துண்டாக பிரிந்து ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரினமாக வளர்கிறது. இதுதான் என்னன்னா பிராக்மெண்டேஷனுக்கு கரெக்டான டெஃபினிஷன். ஆன்சர் டி தான் வரும்.